ஹே கைஸ், ட்ரக் கால்குலேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே அடல்ட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பீடியாட்ரிக் உடைய ட்ரக் கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அடல்ட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லை பீடியாட்ரிக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ட்ரக்ஸை அட்மினிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ரைட்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களாலேயே ட்ரக்கை அட்மினிஸ்டர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 10 ரைட்ஸ் இருந்ததுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 6 ரைட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ட்ரக், அண்ட் செகண்ட் ரைட் பேஷண்ட், ரைட் ரூட், ரைட் ஃப்ரீக்வன்சி, ரைட் டாக்குமெண்டேஷன். ஓகேவா, இதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரக்ஸோடைய அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா, இப்போ நம்ம டீட்டெயில்ஸாக போகலாம். ஸோ பீடியாட்ரிக் ட்ரக் கால்குலேஷனில் நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரூல், அண்ட் செகண்ட் யங்ஸ் ரூல், அண்ட் தேர்ட் கிளார்க் ரூல். ஓகேவா, ஸோ ஃப்ரைட் ரூல் எதை பேஸ் பண்ணி வரோம்னா, அதாவது மந்த்தை பேஸ் பண்ணி வரும். அதுதான் ஃப்ரைட் ரூல். ஸோ யங் ரூல் பார்த்தீங்கன்னா இயரை பேஸ் பண்ணி வரும். தென் அதே கிளார்க் ரூல் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டை பேஸ் பண்ணி வரும். இதுதான் உங்களுக்கு 3 ரூல். பட் இந்த ஃப்ரைட் ரூல் அண்டு யங் ரூலை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த கிளார்க் ரூல் தான் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா இதை நம்ம வெயிட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா பேபிக்கு நம்ம அட்மினிஸ்டர் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரூல். ஸோ ஃப்ரைட் ரூல் பார்த்தீங்கன்னா இதை மந்த்தை பேஸ் பண்ணி வரும். அதாவது இன்ஃபேண்ட் எங்கர் தென் 1 இயர் ஆர் அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம அட்மினிஸ்டர் பண்ணலாம். அப்போது இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு ஏஜ் இன் மந்த் ஆவரேஜ் அடல்ட் டோஸ் டிவைடட் பை ஆவரேஜ் அடல்ட் வெயிட். அப்போது ஆவரேஜ் அடல்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 150 பவுண்ட்ஸ். இப்போது டாக்டர் சொல்கிறாங்க 500 mg அமாக்சிலினை இந்த 2 இயர்ஸ் பேபிக்கு நீங்கள் அட்மினிஸ்டர் பண்ணுங்கன்னு. அப்போது எப்படி நீங்கள் அட்மினிஸ்டர் பண்ணுவீங்க? இதனுடைய ஃபார்முலா என்னது? சைல்டு ஏஜ் இன் மந்த். ஓகேவா, அப்போ இந்த பேபியோட ஏஜ் 2 இயர்ஸ். அப்போ 2 இயர்ஸுக்கு எத்தனை மந்த்து? 24 மந்த். ஓகேவா, அப்போ 24 இன்ட்டு அடல்ட் டோஸ் இல்லாத ஆவரேஜ் அடல்ட் டோஸ் 500 டிவைடட் பை ஆவரேஜ் அடல்ட் வெயிட் 150. அப்போது டோட்டலாக எப்படி வரும்? 24 இன்ட்டு 500 டிவைடட் பை 150 இஸ் ஈக்குவல் டு 80 mg. அப்போது அந்த 2 இயர்ஸ் பேபிக்கு நீங்கள் 80 mg என்ன பண்ணுவீங்க? அமாக்சிலின் ட்ரக்ஸை அட்மினிஸ்டர் பண்ணுவீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு யங்ஸ் ஃபார்முலா. இதனுடைய ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஓல்டர் தென் 1 இயர். ஓகேவா, அப்போ இதனுடைய ஃபார்முலா சைல்டு ஏஜ் இன் இயர் இன்ட்டு அடல்ட் டோஸ் டிவைடட் பை சைல்டு ஏஜ் ப்ளஸ் 12. இதுதான் இதனுடைய ஃபார்முலா. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு பேபிக்கு நீங்கள் 500 mg அமாக்சிலின் நீங்கள் எப்படி அட்மினிஸ்டர் பண்ணுவீங்க? ஓகேவா, அப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? சைல்டு ஏஜ். ஓகேவா, அப்போ சைல்டு ஏஜ் என்னது? 10 இன்ட்டு அடல்ட் டோஸ் எவ்வளவு? 500. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு சைல்டு ஏஜ் எவ்வளவு? 10 + 12. ஓகேவா, அப்போ இதை நீங்கள் டோட்டலாக கேல்குலேட் பண்ணும்போது 227 இருக்கும். அப்போது இந்த பேபிக்கு நீங்கள், அதாவது 10 இயர்ஸ் ஓல்டு பேபிக்கு நீங்கள் அமாக்சிலின் நீங்கள் எவ்வளோ அட்மினிஸ்டர் பண்ணுவீங்க? 225 mg நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ட்ரக்ஸை அட்மினிஸ்டர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு கிளார்க் ஃபார்முலா. அதாவது நீங்கள் ஃப்ரைடே கம்பேர் பண்ணும்போதும் இல்லை யங்ஸை கம்பேர் பண்ணவும் இதுதான் மோஸ்ட் அக்யூரேட். ஏன் அப்படின்னா இந்த கிளார்க் ஃபார்முலாவில் நீங்கள் பேபியோட வெயிட்டை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மெஷர் பண்ணுவீங்க. ஓகேவா, அப்போ இதனுடைய ஃபார்முலா சைல்டு வெயிட் இன்ட்டு அடல்ட் டோஸ் டிவைடட் பை ஆவரேஜ் அடல்ட் வெயிட். ஓகேவா, அப்போ ஆவரேஜ் அடல்ட் வெயிட் 150. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க ஒரு 500 mg பேராசிட்டமாலை 10 இயர் ஓல்டு பேபி இன்றைக்கி கொடுங்க. அப்போ அதில் மெஷர் பண்ணியிருக்காங்க அந்த 10 இயர் ஓல்டு பேபியோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 60. ஓகேவா, 60 பவுண்ட்ஸ். அப்போ இதனுடைய ஃபார்முலா என்னது? சைல்டு வெயிட் எவ்வளோ இருக்குது? 60 இன்ட்டு அடல்ட் டோஸ் எவ்வளவு? 500 தென் டிவைடட் பை ஆவரேஜ் அடல்ட் டோஸ் எவ்வளவு? 150. ஓகேவா, அப்போ டோட்டலாக நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் அந்த 10 இயர்ஸ் ஓல்டு பேபிக்கு நீங்கள் 200 mg என்ன பண்ணுவீங்கன்னா பேராசிட்டமால் ட்ரக்ஸை அட்மினிஸ்டர் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் ஆகிக்க வேண்டாம். நீங்கள் ஃப்ரைடேயும் விட்டுருங்க, யங்ஸையும் விட்டுருங்க. நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளார்க் ஃபார்முலா. இந்த கிளார்க் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நீங்கள் எந்தவித டிபார்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ஐசியாக இருந்தாலும் சரி, ஒரு பீடியாட்ரிக் இருந்தாலும் சரி, உங்களால் ஈஸியாக ட்ரக்ஸை அட்மினிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.